வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 5:30 மணிக்கு தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அந்த டைமில் முன்னாடி வாசல்லாம் கூட்டி பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவேன். இது டெய்லி ரொட்டீனாக செஞ்சிட்ருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஷட்டர் ஓப்பன் பண்ணி முன்னாடி கடையை எடுத்து வச்சுருவார். இதெல்லாம் செய்கிறதுக்கே எப்படி ஒரு 1/2 hour ஆகிடுங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் சமையல் வேலை இதெல்லாம் செய்யணும். அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபைனலாக பூனையை ஹவுஸ் ஓனர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 6:30 மணிங்கும் போதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் நல்லபடியாக ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு டூர் மாதிரி தாங்க போனாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. பூனைக்குட்டி பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை நாங்கள் கொடுத்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுக்கும்போது பாப்பாங்களுக்கு தான் 3 பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பூனைக்குட்டி வாங்கி வளர்த்துக்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். இப்போ கடைக்கு கேஎஸ்வி மளிகை ஸ்டோர்னு சொல்லிட்டு கடைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கேங்க. நான் சின்ன போர்டில் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இதை என்ன அறியாமே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கப்புறம் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாங்கும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்னன்னே தெரியலிங்க. அவரும் பார்த்துட்ருக்காரு. நாள் நைட்டு 2 டைம் கீழே விழுந்துருச்சு. பாப்பாங்க தள்ளி விட்டுட்டாங்க வண்டியை. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதை தான் பார்த்துட்ருக்காருங்க. ஏதோ கொஞ்சம் மெக்கானிக் வேலை அவரே கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் அவருக்கு தெரியும். அதனால் பார்த்து சரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி 2 வீலர் வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன மெக்கானிக்கல் வேலையை கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடை லீவுன்றப்ப மெக்கானிக்கல் ஷாப்பில் லீவுன்றப்ப நம்மளே நம்ம வண்டியை சரி பண்ணிக்கலாம். ஒரு வழியாக அவரே வண்டியை சரி பண்ணிக்கிட்டாருங்க. சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆனது. இதுக்கப்புறம் தான் அவர் போய் மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஒரு வழியாக. பரவாயில்ல. இந்த வண்டி செலவு வச்சுதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். செலவு அதிகமாக வச்சிரும். நல்ல வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நானே இதை மறந்துட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் தான் அவரோட டைரியில் இந்த வீட்டுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தோன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு, டேட்லாம் போட்டு. ஆனால் இந்த மாதிரி நம்மளும் எழுதி வைக்கணும். அதுதான் நமக்கும் நல்லதும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கடைக்கு ஒரு 4 ஜார் புதுசாக வாங்கியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். அல்வா வாங்கியிருக்காங்க ஒரு ஜாரு. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை வாங்கியிருக்கோம். இந்த எள்ளு உருண்டை 2 ரூபான்னு கொடுக்கணுங்க. அதனால் எள்ளு உருண்டை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா முந்திரி கேக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் முந்திரி கேக் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம், ஜாரு. ப்ளைன் கேக்காக இருக்கும் பார்த்திங்களா, டீ கடையில் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த கேக்கும் வாங்கியிருக்கோங்க. இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அதிகமாக ஓடுறதுனால ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குறது, கடைக்கு பொருள் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். நான் அந்த பொருள்லாம் வாங்கும்போது உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நான் வீடியோ போடுறேங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்